सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। वाकर्ता विवशम्पूर्तौ वाकर्ता प्रतिबद्धये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परशिष्टवभूर्तराभ्यां नागेन्द्रकन्यां ऋषगेधनाभ्यां नमो नमः श्रीशङ्करपार्वतीभ्यां। यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलां दयो स्मरत्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं। पाशासु मुख्या मधुरा दिव्या गीर्वाणभारती तस्मात् काव्यं मधुरं तस्मात् सुपोषितं। द्राक्षामाल्मुखी जाता सर्गरा शाश्वतां गता सुभाषितरसया अग्रे तथा भीतादिवङ्गरा। சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவம் மாம். தெய்வத்தின் மேல் தெய்வமில்லேனிலும் நான் மறை செம்பொருள்வாய். மைமை திரு தெய்வாரம் திருவாசகம் உய்வை தர செய்த நால்வர் பொற்றானம் உயர்த்துணையே. மூவிலை வேல் கையானை மூர்த்தி தன்னை முதுப்பின்காடுடை யானை முதல்வாதன்னை ஆவினையிலே யுகந்தானே அமரர் கோடை யாழாலம் உண்டு கந்தே வையன்றென்னை பூவினில் என்மை நான் முகனும் ஆளும் போற்ற புனர்வரிய பெருமானே புனிதன்றென்னை காவலனை கழுகுன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. சிவாதிச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் சிவகடாட்சம் பரிபூர்ணமாக சித்திக்கின்ற பரமேஸ்வரனை நமஸ்கரிச்சிட்டு இன்று நாம் சிந்திச்சுட்டு இருக்கிற 1000 நாமங்களும் 1000 தேவாரங்களும் என்ற ஒரு தொகுப்பில் இன்று 3வது தொகுப்பை பார்க்கிறோம். 3வது தொகுப்பில் இன்று நாம் சிந்திக்க போகின்ற ஒரு நாமாவளி சிவசகஸ்ரநாமத்தில் இருக்க 3வது நாமாவளியாகும். 3வது நாமாவளியும் ஒரு சிறந்த நாமாவளி. இதில் சகஸ்ரநாமத்தில் எல்லா சகஸ்ரநாமத்திலையும் எடுத்து பார்த்தேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 100, கடைசியில் ஒரு 100, நடுவில் இருக்கிற ஒரு 150 நாமாவளியும் ரொம்ப அற்புதமான நாமாவளிகளாக இருக்கும். அதுபோல் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 100 நாமாவளியிலே எல்லா ஸ்வரூபத்தையும் சொல்லிடுவாள். அது மற்ற இருக்கிற நாமாவளிகளையா பார்த்தேன்னா அதுக்கு அதே பொருளோடு இருக்கிற வேறு வார்த்தைகளாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மீனிங் ஒன்று தான் இருக்கும். இது வித்தியாசம் ஒன்று இருக்காது. மீனிங் கிட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 100-200 நாமாவளியே சுவாமியோட அனைத்து வரலாறுகளும் அதுக்குள்ள ஐக்கியமாயிடும். சுவாமியோட தன்மைகள் எல்லாம் வந்துடும். எப்படிப்பட்டவா, சுவாமியோட தன்மை என்ன, அவளோட இலக்கணம் என்ன, அவர் எப்படி பெற்றவா, அவரை நமஸ்கரித்தா என்ன பலன் கிட்டோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஒரு 100-150 நாமாவளியிலே வந்துடும். அதே மாதிரி இன்று நாம் சிந்திக்க போகின்ற 3வது நாமாவளியும் ஒரு சிறந்த நாமாவளியே ஆகும். 3வது நாமாவளி பிரபவே நமஹ. ஓம் பிரபவே நமஹ. பிரபவேன்ற சொல்லுக்கு அக்ஷரத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு பிரபவே பிரபனா லோகம்னு அர்த்தம். இந்த பிரபன்ற அந்த அக்ஷரத்துக்கு இந்த வாக்கியத்தில் அந்த பிரபன்ற அக்ஷரத்துக்கு ஜகத் என்று அர்த்தம். இந்த ஜகத் வியாபியாக இருக்கிறான், உலக நாயகர் அப்படின்னு ஜகத் வியாபியாக இருக்கிறார். திருநல்ல சுவாமி பேர் உலகேஸ்வரன் பேர் சுவாமிக்கு. அந்த மாதிரி நிறைய ஸ்தலத்தில் சுவாமிக்கு பேர் உலகேஸ்வரர், லோகநாதர், லோகேஸ்வரர். அதான் உலகேஸ்வரன்ற வரத
லோகாம்பிகா சமேத உலகேஸ்வர சுவாமி, மங்களாம்பிகா சமேத உலகேஸ்வர சுவாமி. அந்த உலகேஸ்வரன்ற வாக்கியத்துக்கு பிரபவேன்றதான் மூலமாக இருக்கிறது. அதாவது சுவாமி எப்படி இருக்கிறாருன்னா, பிரகர்ஷேன பாவயதி விஸ்வம் சரயதி ஜானாதி வா விஷ்கர்த்தா சர்வஜ்ஞோ வா இத்யர்த்தே. இது என்னன்னா, இது வாக்கியம் பிரகர்ஷனே பாவயதி விஸ்வம் சரயதி. அதாவது உலகம் சிறப்பாக நடப்பதற்கும் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் அனைத்தையும் அறிந்தவர் யாருன்னா ஜானாதி வா விஸ்வகர்த்தா சர்வஜ்ஞோ வா இத்யர்த்தே. ஜானாதி வா விஸ்வகர்த்தா சர்வஜ்ஞோ வா இத்யர்த்தே. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, சுவாமி அந்தர்யாமியாக இருக்கிறார். அந்த சுவாமி ஃபஸ்ட்டு சொன்ன பிரகர்ஷனே பாவயதி விஸ்வம் சரதி. இந்த விஸ்வம்ன்றது லோகம், இந்த பூமி உலகம். இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கின்றது நடக்க போவது எல்லாமே அறிந்தவனாகவும் அதை சிறப்பாக நடத்துபவராகவும் அதை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அறிவையும் உடையவனாக இருக்கிறார். இதாவது லோகாதிபதையே அந்த நாமாவளி இந்த வரும் சொல்ல, ஓம் லோகாதிபதையே நமகான்னு சொல்லுவாள். அப்போ இந்த பிரபவேன்றதுக்கு ஜகத் ஸ்வரூபமாக இருக்கா. ஜகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சிஸ்டம் படி சிஸ்டமாக நடக்குது பாருங்க. அந்த மாதிரி அந்த திருவிளையாடல் படத்தில் அந்த ஒரு பாட்டு, நான் செய்தால செய்யும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வரும்போது அவர் நான் மூச்சு நின்றா லோகத்தில் எல்லாமே அப்படியே ஐடியலாட்டு அப்படியே நின்றுன்னு சொல்லுவாள். அது அப்படியே நான் அசையாமல் அப்படியே நின்றுருந்தா எல்லாமே அசையாமல் அப்படியே. அதே மாதிரி சுவாமி இப்படி அசைந்தா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்ன்ற போது எல்லாமே அசையும். அந்த மாதிரியே லோகத்துக்கே கர்த்தாவாக இருக்கா, விஸ்வகர்த்தா அப்படின்னு சொல்கிறா. இந்த உலகம் காரணமாகவே இந்த உலகம் உருவதற்கான காரணமாக இருப்பவன் பரமேஸ்வரன். இவன் தான் யாரு? அந்தர்யாமியா இருக்கு. அந்தர்யாமின்றது யாரு? அந்தர்ன்றது உள்ள. அப்ப நம்ம கிருதயத்துல அந்தர் பகுதி தான். இந்த கிருதயத்துல அந்தர்யாமியா இருக்கிறார். எல்லாத்தோட கிருதயத்திலும் ஈஸ்வரன் தான் இருக்கிறார். அவன் ஆடவில்லை என்றால் நாம் அதனால்தான் சிதம்பரத்தில் பார்த்தேன்னா நடராஜ சுவாமி எப்படி இருப்பார்னா, சிதம்பரமே மனித உடலோட அமைப்பில் தான் இருக்கும் கோயில். இந்த சுவாமி நடராஜ சுவாமி எங்கே இருப்பான்னு பார்த்தா கிருதயஸ்தானத்தில் இருப்பார். அதனால சொல்லுவார், அவன் ஆடவில்லை என்றால் நான் பேச முடியாது, சாப்பிட முடியாது, பார்க்க முடியாது, தூங்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அங்கே நின்றுட்டா அவன் நித்தியம் ஆடிண்டு இருக்கிறான் வள்ளலாரோட சொல்லுவார். அந்த மாதிரி நடராஜ பெருமான் லோககர்த்தாவாக இருக்கிறார். இன்னைக்கு சிதம்பர கோயிலில் துவஜாரோகணமாக இருக்கிறது ஆணி திருமஞ்சனத்துக்கு. அந்த மாதிரியா நடராஜ பெருமான் ஸ்வரூபமாக. அதனால அவர் நடராஜ சிலையை அதிசயம் சொல்லுவோம். அந்த மாதிரியே இன்னைக்கு நம்ம பார்த்தது பிரபவே. அதுக்கு என்ன சொல்ற, அந்தர்யாமின்னா நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கா, எல்லாத்தோட ஹிருதயத்தையும் சாமி இருக்கா. அப்போ உலகத்தை திருஷ்டி சென்றவர் யார்? திருஷ்டிகரோட தொழில் யார்? பிரம்மா. பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து யார் திருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறா? சிவன் தான் பண்ணிக்கா. அதான் ஈஸ்வரகா. ஸ்ருதி சுஷ்டி ஸ்திதி சம்ஹார திரியோபாவ அனுகிரகன்ற. அப்போ இந்த சிருஷ்டிக்கு யார் கர்த்தா? பிரம்மா. ஸ்திதிக்கு விஷ்ணு. அதுக்கப்புறம் சம்ஹாரத்துக்கு ருத்ரன். சிவன் அல்ல, புரிஞ்சுருக்காங்க. ருத்ரன். பிரயோபாவத்துக்கு மகேஸ்வரன். அனுகிரகத்துக்கு ஈஸ்வரன். மேலே இருக்கிற சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தியிலேருந்து இது பிரிஞ்சவா. அந்த சதாசிவமூர்த்தி எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்திட்டு இருக்கிறான். அந்த மாதிரியே இப்போ திருஷ்டிகர்த்தாவாக பிரம்மா இருந்தாலும் அவருக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். சிவபெருமான் இருக்கிறார். ஈஸ்வரன் சதாசிவமூர்த்தி இருக்கிறது. இதில் இப்போ ஜெகத் வியாபியாக சுவாமி இருக்கிறார்.
இப்போ இதுக்கான நான் தேவாரத்தை வந்து கையாளுறதுக்கு நான் திருவாலங்காட்டு திருத்தாண்டகத்தை எடுத்துக்கிறேன். இது வந்து அப்பர் எழுதின தேவாரம் தான். நான் இது வரைக்கும் நான் எடுத்த ஃபஸ்ட்டு தேவாரம் அப்பர் தேவாரம் தான் எடுத்தேன். இரண்டாவதாக நான் போட்ட நாமாவளிக்கும் நான் அப்பரோட தேவாரத்தை தான் எடுத்தேன். இப்போ நான் 3வது நாமாவளிக்கு சொல்லும்போது அப்பரோட தேவாரம் தான் நான் எடுக்கிறேன். ஆனால் அப்பரோட தேவாரத்தில் ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிறது. மேலான சிந்தனைகள், மேலான வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறது. அதனால நான் அப்பர் வந்து எனக்கு பர்சனலாக என்னோட ஈர்க்கமானவர். அவரோட தேவாரம் படிக்க படிக்க அப்படியே மனசெல்லாம் உருகும், படிச்சுட்டே இருக்கலாம் தோணும். அந்த மாதிரி அற்புதமான தேவாரங்கள் அப்பர் பெருமான் இந்த தேவாரம். அதனால தான் அவருக்கு வாக்கீஸ்வரன் பேர். அவர் பாண்ட எல்லா பாட்டுமே இனிமையாகவும் இருக்கும், மனச உருக்கும். அந்த மாதிரியே நாவுக்கரசர்ன்றது வந்து அவன் நல்லா பாடினருக்காக நாவுக்கரசன். வாகீஸ்வரன் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வாக்கில் இருந்து வந்த எல்லா வார்த்தைகளுமே வந்து மனசை ஈர்க்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான சமய குருமாராக இருந்தார். நால்வர் குருவரில் வந்து அவர் ஒருத்தர். அவரோட எழுதின திருத்தாண்டகத்தை வந்து இன்னைக்கு நாம் பார்ப்போமாக. திருவாலங்காடு ஒரு மிக சிறந்த சிவஸ்தலம். அங்கே தான் வந்து காளிக்கும் சிவனுக்கும் வந்து போட்டி நடந்து ஊர்த்வதாண்டவமானார் சிவபெருமான். அதுவுமே அற்புதமான ரத்ன சபை. சுவாமி வந்து ரத்னமயமாக இங்கே இருக்கிறார். கால் தூக்கி ஆண்ட பெருமான். அற்புதமான சிவமூர்த்தி அது ஒரு. சரி, நம்ம வந்து இந்த தேவாரத்தை பார்ப்போம். திருத்தாண்டகம், அப்பர் பெருமான் திருத்தாண்டகம். ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே. சொல்லிட்டா பாரு, ஒரே ஒரு வாக்கியம்தான். ஒன்றா உலகனைத்தும் ஆனார் தாமே. தாமே கலந்து உலகங்கள் யாவையும் ஆனவர். அதாவது அப்போ சொன்னா பாருங்க, பிரபவேன்றது வந்து சுவாமி வந்து அந்தர்யாமியாக இருந்து பிரம்மா மூலம் உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுறார். உலகத்தை வந்து யார் படிக்கிறார்? பிரம்மா படிக்கிறார். யார் அந்தர்யாமியாக இருந்து இந்த வேலையை பார்க்குறாருன்னா ஈஸ்வரன் பார்க்கிறான். அதான் சொல்கிறார். ஒன்றா உலகனைத்தும் ஆனார். அவன் மறைமுகமாக இருந்து ஏகஸ்வரூபமாக இருந்து, வேதாந்தமில் அவர் ஏகஸ்வரூபமாக ஒன்றான பொருளாகி நின்று உலகத்தை படைத்தார் போலும். ஆனார், படைத்தார், ஆனார். அவரை உலகத்துக்கு படைத்து உலக ஸ்வரூபமாகவே இருக்கிறார். அந்தர்யாமியா இருந்து படைச்சி உலகத்து ஸ்வரூபமாக இருக்கிறார். ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே. ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார் தாமே. ஊழிதோரு உயர்ந்தார் போல். ஊழிதோரூர் ஊழி உயர்ந்தார். அது என்ன ஊழிதோர்? ஊழின்றது வந்து பிரயல காலத்தை வந்து ஊழின்னு சொல்லுவா. இது வந்து பழங்காலத்து தமிழ். ஊழி, இந்த ஊழின்றது பிரயல காலம் பேர். இந்த யுகம் வந்து அழியது வந்து வியாபார யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்குது. அப்போ அந்த வியாபார யுகத்தில் இருந்து கலியுகத்தில் அந்த வியாபார யுகத்திலே வந்து அந்த நிறைய ஜீவாத்மாக்களே அப்படியே அங்கேயே வந்து இந்த சல்லடையில் வந்து பூரிப்பை பண்ணுவாள். அந்த மாதிரியே யாரோ தேவையோ அவள் மட்டும் எடுத்துகிட்டு தான் போவாள். மற்ற எல்லாத்தையும் அங்கேயே சாய்ச்சிட்ருவா. நான் எல்லா இதிகாசத்துலேயும் பார்த்தா அந்த யுகம் முடிக்கிறச்சில் பெரிய பேரழிவு நடந்து, அதான் மகாபாரதம் முடிஞ்சு அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து 1.5 வருஷம் இல்லை, 1.5 மாதத்துலேயே வந்து கலியுகம் வந்து வந்துச்சு. கலியுகத்தோட முதல் ராஜாவாக வந்தால் யுதிஷ்டர். மகாபாரத கதையில் வரும். இந்த அதே மாதிரியே இந்த ஊழிதோறும் ஊழி, ஊழிதோறும் ஊழின்னு அவர் இந்த அப்பர் ஏன் இந்த ஊழி தோறு ஊழின்றார். ஒரு யுகம் பிறந்து பிரயலகாலம் வந்து போது
அந்த பிரளய காலத்திலையும் பல உயிர்களை வந்து வீடேற்றி ஊழிதோறும் ஊழி, அதாவது பிரளய காலத்திலேயும் யுகம் வந்து அழியுது, அந்த யுகத்துக்கே யுகம். அப்போ அந்த அந்த இடத்துலையே அப்போ அந்த அழிகிற இச்சையில் இப்போ அந்த இடத்துல வந்து புண்ணிய பண்ண ஆத்மாக்கள் இருக்க அவளுக்கு வந்து வீடு பேதான். அதான் ஊழிதோறு ஊழி, அதான் சொல்கிறான். ஊழிதோறு ரூழி உயர்ந்தார் தாமி, அந்த வேலை செய்யல சிறந்தவர். மோட்சத்தர பிராப்தி ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்கிறது. ஒரு சில பேர் சொல்லுவா, என் அப்பா அம்மா முடியாமல் இருந்தா, என் தாத்தா பாட்டி முடியாமல் இருந்தா அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பிள்ளையாருக்கு போய் 100 தேங்காய் உடைச்சேன், பெருமாளுக்கு போய் 100 தேங்காய் உடைச்சேன், பிரம்மாவுக்கு போய் 100 தேங்காய் உடைச்சேன், பிரம்மாவுக்கு உடைக்க மாட்டா, மாரியம்மனுக்கு போயிட்டு 1 தேங்காய் உடைச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவான். அப்போ நீ பிள்ளையாட்ட போய் உடைச்சேன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு பேர் விக்னேஸ்வரர். அவர் விக்னத்தை மட்டும்தான் தீர்க்க முடியும். அவர் வந்து மோட்சத்தை கொடுனா தர முடியாதவர். அப்போ மூலாதாரம் சக்கரத்துக்கு வந்து அதிபதின்றது பிள்ளையார். இந்த மூலாதாரம் சக்கரம் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் கீழே இருக்கிற உயிர் வந்து சுஷும்னா நாடி வெளில போய் சகசிராரத்தை தொடும். அப்போ அந்த இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணணும். அப்போ ஆரம்பமான நிலையில் விக்னங்களை வந்து தீர்ப்புபவர் விநாயகர். அவர்கிட்ட போய் தோப்பனார் பாட்டனார் வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி 100 தேங்காய் உடைச்சா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அவ வந்து இது டிசீஸே ஒன்று, ஒரு சீட்டுக்கு ஒருத்தர நியமிக்கிறாள். அதே மாதிரி அது ஒரு பட்டம் தான். இந்த மாதிரி இந்திர பட்டம், அந்த மாதிரி விநாயகருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அதை மட்டும்தான் பண்ண முடியும். அதை விட்டு ரொம்ப அதிகமாக போய் கேட்டால் ஒன்று, நம்ம ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம், அந்த வேலை வந்து ஒரு விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நினைக்கணும். பிள்ளையார நமஸ்காரம் பண்ணணும். இப்போ நான் படிக்க போகிறேன், படிக்கும்போது எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அங்கங்கே அலைப்பாயாமல் நேராக இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இதுக்குள்ளேயே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விக்னம் வரக்கூடாதுன்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணி படிக்க, அது ஒரு விதம். நான் படிக்காமல் பாஷை ஆயிடுவேன்னு சொல்லி பிள்ளையாட்ட போய் கும்பிட்டா இல்லை என்ன இருக்குது? இல்லை இருக்கிறது எல்லாமே எனக்கு புரியும்னா நீ கஷ்டப்பட்டாதான் புரியும். அந்த இப்போ வந்து போய் இப்படிவே பிள்ளையாட்ட போய் நான் வாத்தியார் நடத்துறது எல்லாமே எனக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறது ஒரு விதம். அப்போ பிள்ளையார் தருவார், அந்த விக்னத்தை நிவர்த்தி பண்ணுவார். ஒரு மூளை வந்து இருப்பேன், நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு புரியும்னா அது என்ன அர்த்தம்? அதனால் யாரை எப்படி வேண்டுன்னு ஒரு விதம் இருக்கிறது. அதே மாதிரியே மோட்ச பிராப்தி தருவதற்கு ஒரே கருத்தானது ஈஸ்வரன் மட்டும்தான். அந்த மாதிரியே ஈஸ்வரன் மட்டும்தான் இந்த இது இருக்குது. அதான் சொல்கிறா, ஊழிகள் தோறும் உயிர்களை வீடேற்றி உயர்ந்தவர். இந்த பிரளய காலத்திலேயே வந்து அந்த அலிராவார், அந்த மாதிரியே அலிரட்சத்தில் யாராரா சிவசிவா, யாராரா தலை நிறைய விபூதி பேசினா, யாராரா சிவ பூஜை பண்ணாலோ, யாராரோ சிவநாமம் பாராயணம் பண்ணாலும், யாராரோ மற்றவாளுக்கு உதவி பண்ணாலோ, யாரோ மற்றவாளுக்கு அன்ன சேவை பண்ணாலும், யார் மற்றவாளுக்கு ஜலம் தந்தாலோ அவளுக்கு வந்து மோட்ச பிராப்தி கொடுப்பாராமா. அதான் ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே, நின்றாகி எங்கும் நிமர்ந்தார் தாமே. நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார், அதாவது ஒரே நிலையிலிருந்து எங்கும் படர்ந்து நின்றார், எங்கேயும் நிகழ்ந்தார். ஒரே இடத்துல கைலாசத்தில் இருக்கிற மணி தான் தெரியும், ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் வியாபியாக இருக்கிறார், ஜெகல வியாபி. அப்போ அவர் கைலாசத்தில் மட்டும்தான் இருக்கிறாரா? அதான் ஒன்றாய் நின்று எல்லா பக்கம் இறந்தவராக இருக்கிறார். ஒன்றாகி எங்கும் நிமிர்ந்தார் தாமே, நீர்வழி தீயாகாசம் ஆனார் தாமே. நீரிலிருந்து உருவாகி தீயாகி தீயும் ஆனார் தாமே அப்படின்னு சொல்றார். நீர் வழி தீ, அதாவது பஞ்சபூதங்களும் அவரே ஆனார். சுவாமி வந்து பஞ்சகிருத்திபராயினி பஞ்சபூதஸ்வரூபம் பஞ்ச கரண கிருத்துவா பஞ்ச இந்திரியத்துக்கும் கர்த்தாவாக இருப்பவன் அவர் தான். எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆள்பவன் பரமேஸ்வரன். அதனால்தான்
பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். கொன்றாடும் கூற்றை உதைத்தார் தாமே. அதாவது கொன்றாடும் கூட்டை உதைத்தார். இதுல மார்க்கண்டேயர் கதை சொல்றார். மார்க்கண்டேயன் 14 வயசு சிரவன். அவனுக்கு ஆயுள் காலம் முடிகிறது. அந்த ஆயுள் காலம் முடிஞ்சோன்னா அவனை யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு யமன் வருகிறான். அப்ப அவன் சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சுட்டான். அமிர்தகடேஸ்வரர் அந்த சுவாமியை கட்டி பிடிச்சுட்டனால அவன் இவனை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். யாரை? மார்க்கண்டேயனை. யார் கூட்டிகிட்டு போகணும்? யமன் கூட்டிகிட்டு போகணும். அவன் சிவனை கட்டி பிடிச்சிடா, சிவன் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி. ஆனால் இவன் சிவலிங்கம் பார்க்காம சிவலிங்கத்துக்கே பாசங்கயிறை போட்டான். அதான் கொன்றாடும் கூற்றனை உதைத்தார் போலும். யமனையே காலால் உதைத்தார். அந்த கதையை சொல்றார். அவள் அற்புதமான மூர்த்தி. சிவசிவான் கூட்டம் வந்துடுவார். கொன்றாலும் கூற்றை உதைத்தார் போலும் கோல பலனை உடையார் தாமே. அதாவது இதில் ஊர் சொல்றார். அழகிய பழையனூரை. பழையனூர்னு சொல்லி பழையூர் ஊர்னு ஒரு ஊர் இருக்கு போல. அந்த ஊரை இடமாக கொண்டவர். இல்லை சுவாமி பலனை உடையார் தாமேன்ற கோலப்பலனைன்றது இந்த இடத்துல 2 ஊரை கூட்டிட்டுருப்பாருன்னு ஒருத்தர் சித்தாந்தம் சொல்கிறா. ஆனால் நான் பலனைன்ற திருப்பலனத்தை குறிச்சுண்டு இருப்பாரோ என்று எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால இடத்தில் கோலப்பலனம் உடையார் தாமே. திருப்பலனம் கோயில் இருக்குதான்னு அந்த கோயிலை சுற்றி அந்த காட்டில் புஷ்பவனமாக நிறையா சொல்லுவாள். அதுக்கு நடுவில் சுவாமி புஷ்பவனநாதர் இருப்பார். அந்த சுவாமி பேரே புஷ்பவனநாதர் தான் சொல்லுவாள். பலனநாதர் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி இருந்த இடம் சென்றாடும் தீர்த்தங்களானார் தாமே. சென்ற இடங்கள் சென்றாடும் தீர்த்தங்களானாய் தாமேன்றதுன்னா சென்ற இடத்துலயே எல்லா பக்கம் ஜலம் இருக்குது. ஜலஸ்வரூபமா இருக்கிறான். ஜலவியாபி. எல்லா ஜலங்களையும் சுவாமி இருக்கிறார். சுவாசம் அதாவது தீர்த்தங்கள் ஆனார் தாமே. திருவாலங்காடு உடையம் செல்வர் தாமே. இப்படிப்பட்டவன் எங்க இருக்கிறான்? திருவாலங்காடத்துல இருக்கிறார் சுவாமி. அற்புதமான ஸ்வரூபமாக திருவாலங்காட்டில் அந்த சுவாமி அருள் பிடிச்சிருக்கா. திருவாலங்காட்டு சுவாமி எப்படிப்பட்ட தன்மையன்! உலகத்தை எல்லாம் அந்தர்யாமியாந்து திருஷ்டிக்கிறான். ஊழிதோர் ஊழி. பிரசல காலத்திலிருந்து அங்க புண்ணியம் செஞ்ச ஜீவாத்மாக்கா வீடு பேர் தந்து மோட்ச பிராப்தியை கொடுக்குறான். ஒரு நிலையாக இருந்து லோகம் ஃபுல்லா வியாபிச்சுன்னு இருக்கிறான். ஒன்றாய் எங்கும் இவன்தாய் நீர்வழி தீயாகாசமானவர் பஞ்சபூத ஸ்வரூபமாய் நின்றவன் கொன்றாடும் கூற்றை உதைத்தார். யமனை தன் கால்களால் உதைத்து மார்க்கண்டேயனை ரட்சித்தான். கோல பலனை உடையார். திருப்பலன கோயிலை உடையவனாய் இருக்கிறான். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார். பறந்து விரிந்த பாரத தேசத்தில் இருக்கும் எல்லா தீர்த்தங்களையும் உடையவனாகி இருக்கிறான். யார்? பரமேஸ்வரன். இந்த அற்புதமான ஸ்வரூபத்தை எவ்வளோ அற்புதமாக போடுறார். அண்ணாதான் நான் சொல்கிறேன். அப்பர் தேவாரம் ஒரு இரக்கமான தேவாரங்கள். அந்த தேவாரம் படிக்க படிக்க மனசு உருகும். திருவாசகம் தான். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். அற்புதமான பாடல்கள். இந்த அப்பரோட தேவாரம் திருவாசகத்தை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த சுந்தரர் தேவாரம் அப்படிதான். சுந்தர தேவாரத்தில் we can see that உரிமையாக பேசுவார். as a friend தான். ஒரு நண்பனாக பாவிச்சு உரிமையாக கேட்பார். ஒரு ஞான சம்பந்தர் ஒரு தலைவனை புகழ்கிற மாதிரியே பாடுவார். ஆனால் அந்த அப்புறம் மட்டும்தான் தான் துணைவனை புகழ்கிற மாதிரியே ஒரு பாடுவார். அற்புதமான தேவாரங்கள். அப்போ இதில் பார்த்தோம். ஒன்றாய் உலகனைத்தும்
நின்றாய் தாமேன்னு சொல்லிட்டான். அப்போ இதுதான் இந்த நான் இதுக்கு எடுத்தது கம்பேரிஷன் வருதா. பிரபவேனா ஜகத் திருஷ்டிகர்த்தாவாக இருந்து அந்தர்யாமியாக வந்து ஜெகத்தை திருஷ்டி பண்ணுறார், ஜெகத் ஸ்வரூபமாக இருக்கிறார் பிரபவே. அதான் ஒன்றாய் உலகனைத்தும் ஆனாய் தாமே. அந்த ஒரு லயனுக்கு இந்த நாமாவளி. ஆனால் அந்த ஒரு லயன் மட்டுமே நம்ம பார்த்தோமா இந்த தேவாரத்தில் எவ்வளோ சொல்லிக்கிறா. இன்றைக்கி நம்ம ஒரு தேவாரத்தை பார்த்து 4-5 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு தேவாரத்தில் சொற்களிஞ்சங்கள் வரலாறுகள் நிறையா இருக்கிறது. இன்னும் நித்தியம் பார்ப்போமாக. நான் நிறைய தேவாரம் படிச்சுட்டு இருக்கிறேன்னு இந்த வீடியோக்காக நானே புது விஷயங்கள் நிறையா நான் இந்த ஒரு முயற்சி எடுத்தது. எனக்கு நிறைய அறிவுங்கையும் தெரிகிறது. அந்த அறிவு உங்களையும் சென்றடையுமா இந்த பரமேஸ்வரன் பிரார்த்திக்கின்றேன். எல்லாரும் சிவகடாட்சத்தோட பரிபூர்ணமாக இருக்கணும் என்று நான் பரமேஸ்வரன் பிரார்த்திச்சுருக்கிறேன். இன்றைய நாமாவளி ஜகத்துக்கு வியாபியாக இருக்கிறான், ஜகத் ஸ்வரூபமாக இருக்கிறான், ஜகத் திருஷ்டிக்கு அந்தர்யாமி கர்த்தாவாக இருக்கிறான், அதாவது நிமித்த காரணமாக இருக்கிறான். அப்புறம் என்ன இருக்கிறான்? உலகஸ்வரம்பனாக இருக்கிறான், உலக நாயகனாக இருக்கிறான், உலக கர்த்தாவாக இருக்கிறான்ற இந்த பிரபவே என்ற நாமாவளியில் பார்த்து தேவாரம் என்ன தேவாரம் பார்த்தா ஒன்றாய் உலகனைத்தும் நின்றாய் தாமே. இந்த தேவாரத்தை வந்து ஒரு கரவை படிச்சுட்டு இதை நிறைவு செய்வோமாக. அப்பர தேவாரம். திருச்சிற்றம்பலம். ஒன்றாய் உலகனைத்துமானார் தாமே, ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் தாமே, நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார் தாமே, நீர்வழி தீயாகாசம் ஆனார் தாமே, கொன்றாடும் கூட்டை புதைத்தார் தாமே, கோல பலனை உடையார் தாமே, சென்றானும் தீர்த்தங்களானார் தாமே, திருவாலங்காடுரை செல்வர் தாமே, திருவாலங்காடுரை செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்த பதிவில் சந்திப்போமாக.